வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு 5th எபிசோட் ஆஃப் மீல் மேட் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது செட் தோசை வடகறி காம்போ தான். செட் தோசை வடகறினாலே இதை பிரிக்கவே முடியாது, அவ்வளோ ஒரு சூப்பரான காம்போ. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டால் வடகறி அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ரெசிபி இது. இந்த செட் தோசை மாவெல்லாம் இல்லாமல் ரவையிலேயே இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு வடகறி பண்ணுறதுக்கு 1/2 கப் கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை தட்டியும் பொரிச்சு எடுத்துக்கலாம், இல்லை லூஸாக போட்டும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக இது எல்லாத்தையும் பிச்சு தான் நம்ம வடகறியில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கலர் மாதிரி வரணுன்ட்டு இல்லை, சாப்பிட்ற அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். இந்த மாதிரி ரெடியானதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதோட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரணும். இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாம் சேர்த்துட்டு கூடவே 2 தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அந்த புளிப்பு டேஸ்ட்டு லைட்டாக வரணும், அதனால் தக்காளி நான் 2 சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண முடியும். வெறும் காரமாக மட்டும் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ 2 தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறேன். தண்ணி நிறையா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் தான் நம்ம வடை சேர்க்க போகிறோம். ஸோ அது சேர்ந்து கொதித்து வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வடையெல்லாம் சேர்த்துடலாம். தட்டி சேர்த்துருந்திங்கன்னா நல்லா பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வடை நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இறுகிடுச்சு, வடையும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 சில் தேங்காவை நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கூட வச்சிங்கன்னா நல்லா திக்காய் வந்துடும். டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறோம். சோம்பு நீங்கள் வடை அரைக்கும் போது சேர்த்துருந்திங்கன்னா திருப்பி தேங்காவோட சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் தேங்காய் பேஸ்ட் மட்டும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா வெந்து வந்துருச்சு. வடைக்கறி நல்லா ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், கம கமன்னு வடைக்கறி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து செட் தோசைக்கு ஒரு மிக்சியில் 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பவுட்ரு ஆனதுக்கப்புறமா இதில் 1 கப் தயிர், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும்.
இதில் 1/2 டீஸ்பூன் ஈனோ சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஈனோ இல்லாட்டி ஆப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொங்கி வரும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈனோ சேர்த்த உடனேயே நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அப்போ தான் லைட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் வரும் உங்களுக்கு செட் தோசை. ஏன்னா அதை நம்ம புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம். ஸோ நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வர்றதுக்கு இது கண்டிப்பாக நம்ம சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் அந்த லைட்டாக அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு தவாவில் ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். ஈவனாக ஊற்றிக்கோங்க. இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம சோடா உப்பு சேர்த்துருக்கனால நல்லா இது ஓட்ட ஓட்டையாக வரும். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். இது திருப்பி போட வேண்டாம், நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். செட் தோசை பண்ணுறது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ நீங்கள் வடைக்கறி பண்ணிங்கன்னா இந்த ஈஸியான செட் தோசையை அது கூட பண்ணி சாப்பிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.